மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள். மாண்புநிறை பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த உலக தாய்மொழியினால் உலகின் மூத்த மொழிகளில் முக்கியமான 6 மொழிகளில் நம்முடைய அன்னை தமிழும் ஒன்று என்ற அடிப்படையில் மொழிதான் இனத்தின் அடையாளம் என்பதற்கு ஏற்ப அன்னை தமிழை வணங்குகிறேன். தமிழர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு 2024-2025 ஆண்டிற்கான அரசின் நிதிநிலை அறிக்கை, வேளாண் நிதிநிலை அறிக்கை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சில கருத்துக்களை நான் சொல்ல விளைகிறேன். குறிப்பாக நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, மக்களை மேம்படுத்துவதற்கு வரவு செலவு திட்டம் என்கிற நிதிநிலை அறிக்கை மிக முக்கியமானது என்பதை கருதிதான் 2055 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய வள்ளுவ பெருந்தகையார் இயற்றலும் ஈத்தலும் காத்தலும் காத்த வல்லத அரசு என்று அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். அதை போலவே வேளாண் நிதிநிலை அறிக்கையை பொறுத்தமட்டில் நம்முடைய நாட்டின் உலகின் மூத்த தொழில், முதல் தொழில், ஆதார தொழில் வேளாண்மை. இந்த வேளாண்மை தான் உணவளிக்கிற துறை என்பதற்காகத்தான் வள்ளுவ பெருந்தகை கூட சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இப்படி 2 முக்கிய நிதிநிலை அறிக்கைகளில் பாட்டாளி மக்கள் கட்சி கருத்துக்களை சொல்லுகிற வேளையில் நம்முடைய மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு தமிழ்துறை பேராசிரியரை போல தங்கு தடையற்று இன்று மிக தெளிவாக எடுத்துரைத்தது. பல்வேறு குறள்கள், தமிழ் இலக்கியங்களை முன்வைத்து உகந்தளித்திருக்கிறார். அதை போலவே நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் ஒரு விவசாயியின் மகன் என்ற அடிப்படையில் உழவு தொழிலின் சிறப்புகளை பற்றி இலக்கியங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் முன்னிலைப்படுத்தி சொல்லியிருப்பதை பாட்டாளி மக்கள் கட்சி தெளிவாக உணர்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த நிதிநிலை அறிக்கையில் மின் உற்பத்தியை பெருக்குவதற்காக 11,500 மெகாவாட் திறன் கொண்ட நம்முடைய புனல் மின் நிலையங்கள், காற்றாலை மின் நிலையம், சூரிய ஒளி மின் நிலையம் அமைப்பதற்கு அரசு முயற்சி எடுக்கும். அதை போலவே நம்முடைய பள்ளி கல்வித்துறைக்கு 44,042 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, அதில் 1000 பள்ளிகள் கட்டிடங்கள் கட்டப்படும். அதோடு 6 முதல் 12 வகுப்பு வரையில் படிக்கிற மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாய் மாதம் உதவித்தொகை. அதே வேளையில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு விரிவாக்கம் என்ற நிலை. அதோடு மகளிர் நலனில் அக்கறை கொண்டு 10,000 புதிய மகளிர் சுய உதவி குழுக்கள் தொடக்கம், 35,000 கோடி மகளிர் கடன் உதவி என்று பல்வேறு அறிவிப்புகளும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு 8 லட்சம் குடிசை வீடுகளை கணக்கிட்டு 1 லட்சம் குடிசை வீடுகள் என்று கட்டித்தர, கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற ஒரு நல்ல அறிவிப்பு. இதை கூட 2010ஆம் ஆண்டு இதே அவையில் நான் பேசினேன். இன்று தமிழ்நாட்டில் குடிசை நிறைந்த மாநிலமாக இருக்கிறது, குடிசை இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட அன்றைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு குடிசை இல்லாத மாநிலமாக அறிவிக்கப்படும். தொடக்க விழா திருச்சியிலே நடைபெறும். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்கள் தலைமையில் அந்த விழா தொடங்கியது, நான் கூட கலந்து கொண்டேன். அதனுடைய தொடர்ச்சி இங்கே வந்திருக்கிறது. இப்படி பல்வேறு அறிவிப்புகள் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் வேளாண் துறையை பொறுத்தவரையில் இங்கே மண்ணுயிர் காப்போம், களர்நில மேம்பாடு, 1000 உழவர் அங்காடிகள், பயிர் காப்பீடு, பயிர்க்கடன், 1 கிராமம் 1 பயிர் திட்டம், மா பழ முக்கணி முன்னேற்ற திட்டம், முந்திரிக்கு திட்டம் என பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் சமூக நீதியின் பிறப்பிடம் என்று போற்றப்படுகிற, சமூக நீதியின் தொட்டில் என்று போற்றப்படுகிற நம்முடைய தமிழ்நாட்டில் இன்று இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கு அன்று மத்திய அரசின், குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டு இன்னும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அது உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த உச்சநீதிமன்ற வழக்கை பாதுகாத்து கொள்வதற்கு, அதே நேரத்தில் எல்லா சமுதாய மக்களுக்கும் உரிய வகையில் முறையாக சரியாக இடஒதுக்கீட்டு அளவுகோலை நிர்ணயிப்பதற்கு
சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கட்டாயம் தேவை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மணி அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி சொன்னார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக கடிதம் எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என்று. பீகாரிலும் கர்நாடகத்திலும் மற்ற சில மாநிலங்களிலெல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததாக சொல்கிறார்கள். என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை அவர் சொல்ல வேண்டும். ஒன்றும் செய்யவில்லை. எடுத்தார்கள், அதோடு முடிவு விடாமல் இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் ஜாதிவாரி கணக்கெடுப்பிற்கு எதிரானவர் அல்ல. ஆகவே மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தார்கள். நம்முடைய மே மாதத்திற்கு பின்னால், தேர்தலுக்கு பின்னாலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த நிகழ்வை நடத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய முதலமைச்சர் ஏற்கனவே கடிதம் 23/10/2023 தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். ஒரு கடிதம் மத்திய அரசுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என்பதை எழுதியிருக்கிறார்கள். நடுவண் அரசு எடுக்கப் போவதாக தெரியவில்லை என்ற அறிவிப்பை முன்கூட்டியே வெளியிட்டிருக்கிறது. இன்னும் சொன்னார், பீகாரில் 65% தான் இடஒதுக்கீடு, நம்மிடத்திலே தான் 69%. ஆகவே பீகாரில் நம்மை காட்டிலும் குறைவுதான். ஆகவே பீகாரில் அதிகமாக எடுத்திருக்கு என்று நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. 17/11/22 ஒரு ஆணையம் நம்முடைய நீதியரசர் பாரதிதாசன் அவர்கள் பேரால் போடப்பட்டிருக்கிறது, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சார்பில். இந்த மாதிரி எந்த ஒதுக்கீடுக்கு நாங்கள் எகென்ஸ்டார் அல்ல. ஆனால் அனைத்து சமுதாய மக்களையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய முதலமைச்சருக்கு பொறுப்பு இருக்கிறது என்பதை ஐயா அவர்கள் வந்து பேசிய போது சொல்லியிருக்கிறார். குடிநீர் பிரச்சனையை போக்குவதற்கு நடுவண் அரசு உதவியை பெற்று மாநில அரசு குடிநீர் பிரச்சனைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நான் முன்வைக்க விரும்புகிறேன். அதோடு நீரின்றி அமையாது உலகு. இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கடைமடை மாநிலமாக இருக்கிறது. காவிரியில், பாலாறில், முல்லை பிரச்சனையில் மற்ற மாநிலங்களை நம்பியிருக்க வேண்டிய சூழல். இந்த சூழலில் நம்முடைய ஆறுகளில் ஓடக்கூடிய மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்கெடுத்து கடலுக்கு வீணாக செல்லுகிறது. காவிரியில், தென்பெண்ணையில், பாலாறில், வைகையில், தாமிரபரணி போன்ற ஆறுகளில், சிற்றாறுகளில் எல்லாம் ஒரு சொட்டு மழைநீர் கூட வெளியேறாமல், கடலுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்துவதற்கு பயன்படுத்துவதற்குரிய தடுப்பணைகளை கட்ட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு சொட்டு தண்ணி வீணாக போகக்கூடாது. அதோடு நமக்கு நிரந்தரமான பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம், காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். இதுதான் நிரந்தர தீர்வாகவும் அமையும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதோடு இன்று அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பது, நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருப்பது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம், அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் ஊரக வளர்ச்சி, உள்ளாட்சித்துறை, நகராட்சி, மக்கள் நல்வாழ்வுத்துறை, வருவாய்த்துறை எல்லாமே காலி பணியிடங்கள். அந்த காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அப்புறம் ஒப்பந்த பணியில் பணியாற்றக்கூடியவர் மிக குறைந்த ஊதியம், சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட இந்த ஒப்பந்த தொழிலில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பணி நிலைப்பு, ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். இந்த போதைப் பொருள் ஒழிப்பை கடுமையான நடவடிக்கை எடுத்து ஒழிக்கப்பட வேண்டும் என்ற சுகாதாரத்துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பான்பராக், குட்கா இந்த மாதிரியான போதை வஸ்துக்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஆண்டுதோறும் தடை விதித்துக் கொண்டிருப்பதை இந்த மன்றம் நன்கு அறியும். கடந்த ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் அதற்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுத்த சூழலில் சட்ட வல்லுநர்கள் அதற்காக போராடி மீண்டும் அந்த தடை என்பதை பெற்றிருக்கிறோம். அதையும் கடந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறையின் கண்காணிப்பாளர்களுடனான ஒரு மாநாட்டை நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற ஏறத்தாழ 1 கோடி மாணவர்களை ஒரே நாளில் ஒரு உறுதிமொழி ஏற்பதற்கு வழிவகை செய்து அதுக்கு உலக சாதனையாகவும் மாற்றப்பட்டது. தொடர்ச்சியாக 2வது ஆண்டும் அது நடத்தப்பட்டது. அது மட்டுமல்ல, மக்கள் நல்வாழ்வுத்துறை, உள்ளாட்சி அமைப்புகள், காவல்துறை, இப்படி எல்லா துறைகளும் ஒருங்கிணைந்து இந்த போதை வஸ்துக்களுக்கு எதிரான அந்த வேட்டையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. கர்நாடகா மாதிரியான மாநிலங்களில் அது இன்னமும் அதற்கு தடை இல்லை. இப்போ தடை இல்லாத சூழலில் கர்நாடகாவிலிருந்து நிறைய வேறு பொருட்களின் மூலம் அரிசி, பழங்கள், காய்கறிகள், பூ இந்த மாதிரி வரும்போது அதில் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. காவல்துறையினர் அதையும் மிக சிறப்பாக கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதையும் கடந்து இதை விற்பவர்களை காவல்துறையினருடைய அந்த நடவடிக்கைகள் என்பது மிக கடுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறையின் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து கடந்த 3 மாதங்களில் மட்டும் தமிழ்நாட்டில் ஒரு 3500 கடைகளுக்கு ஏற்கனவே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது, அவர்களுக்கு கால அவகாசம் தரப்பட்டது. அதையும் தாண்டி இந்த கடைகளில் இந்த போதை வஸ்துக்கள் விற்பவர்களை
3500 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த கஞ்சாவை பொறுத்தவரை ஜீரோ கல்டிவேஷன் என்கின்ற நிலை எட்டப்பட்டிருக்கிறது. ஆந்திராவில் 6000 ஏக்கரில் கஞ்சா பயிரிடுவதை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஏடிஜிபி தான் தென்னகத்து டிஜிபிக்களுடைய கூட்டத்தில் எடுத்து சொல்லி ஆந்திராவில் இருக்கிற அந்த கஞ்சா தோட்டத்தை அழிப்பதற்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி உறுதுணையாக இருந்திருக்கிறார். இப்படி தமிழ்நாட்டை பொறுத்தவரை முழு அளவுக்கு கட்டுப்படுத்துவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார். இந்த மாணவர்களுக்கு நீதி போதனை வகுப்பு, மாரல் சயின்ஸ், அது கட்டாய பாடமாக்க வேண்டும். நீதி போதனை வகுப்பு ஒரு பாடவேளை மட்டுமல்லாமல் பாடவேளை, அதற்கு ஒரு ஆசிரியர், ஒரு பாடத்திட்டம், தேர்வு முறையெல்லாம் கொண்டு வந்து மாணவர்களை நெறிப்படுத்த வேண்டும் என்று நான் பணிவோடு அரசை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் எங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டு அது முழுமையாக நிறைவேறவில்லை என்று கோரிக்கை வைத்தோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களை முதலமைச்சர் அனுப்பி வைத்தார். மீண்டும் சட்டமன்றத்தில் பேசி முதலமைச்சர் அவர்களே நேரில் வந்து பார்வையிட்டு 7600 கோடி என்று அறிவிக்கப்பட்டு இன்று 7898 கோடியில் நடப்பு ஆண்டிலேயே நிறைவேற்றப்படும் என்ற ஒரு நல்ல அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். ஆகவே முதலமைச்சர் அவர்களுக்கும் அரசுக்கும் என் சார்பிலும் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் சார்பிலும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கி மாநகராட்சிகளில் ஒரு அறிவிப்பு கடந்த 50 ஆண்டு காலமாக மாநகராட்சி எல்லையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் 8 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் வீட்டுமனை பட்டா வழங்கப்படுவதில்லை என்ற ஒரு உத்தரவு இருக்கிறது. எண்ணி பார்க்க வேண்டும். 76 ஆண்டுகால சுதந்திர நாட்டில் மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாநகராட்சி பகுதியில் பட்டா வழங்கக்கூடாது என்று ஏற்கனவே இருந்த ஆணையை நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அதற்கு விதிவிலக்கு அளித்து மாநகராட்சி பகுதியிலும் பட்டா வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே மாநகராட்சி பகுதியில் இருக்கிற நத்தம் புறம்போக்கு பட்டா வழங்குவதற்கு உகந்த நிலம் அப்படி இருக்குமானால் பட்டா வழங்கப்படும். இல்லை என்றால் நீண்ட காலம் குடியிருக்கிறவர்களுக்கு ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டு காலம் குடியிருக்கிறவர்களுக்கு அந்த பட்டா வழங்க ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. கொடுத்து கொண்டிருக்கிறோம். திருச்சியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மாநகராட்சி பகுதியிலே பட்டா வழங்கப்படும். அது உரிய முறைப்படி நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சரோடு பேசுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சரும் தெரிவிக்கிறேன். நிர்வாக வசதிக்காகவும் பெரிய மாவட்டங்களை பிரிக்க வேண்டும். இப்போ திருவள்ளூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர், தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை போன்ற பெரிய மாவட்டங்களை எல்லாம் உடனடியாக பிரிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். இன்றைக்கி ஒசூர் மாநகராட்சி வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிற மாநகராட்சி. அந்த மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம், இன்னும் சாலை வசதி, வடக்கு ரிங் இணைப்பு சாலை, அங்கே உறுப்பினர் அவர்களுக்கு தெரிந்து கொள்கிறேன். 570 கோடி ரூபாய் டெண்டர் விடப்பட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது. ஒசூர் பாதாள சாக்கடை திட்டம். விவசாய உற்பத்தி பொருளுக்கு கட்டுப்படியான விலை வேண்டும். இன்றைக்கி கரும்புக்கு விலை இன்னும் கூடுதலாக்க வேண்டும், நெல்லுக்கு விலை கூடுதலாக்க வேண்டும். நாங்கள் வைத்த கோரிக்கைகளை எல்லாம் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வற்புறுத்தி அமர்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.